அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. இப்போ மீண்டும் அப்ளை பண்ண சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க. நம்மளும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு அந்த டைம்லேயே நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வர வேண்டியிருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு 4 மாவட்டத்துக்கு இப்போ நம்ம அப்டேட் பார்க்குறோம். அந்த மாவட்டத்துக்காரங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் என்னைக்குங்கிறது நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். எவ்வளோ தாலுக்காவு இருக்குது, எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மதுரை மாவட்டத்துக்கு 155 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு திரும்ப அப்ளை பண்ணி சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 43 கிராம உதவியாளருக்கான அதுக்கு அப்ளை பண்ண சொல்லி லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கரூர் மாவட்டத்துக்கு 13 காலி இடங்களுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 45 காலி இடங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த தாலுக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தாலுக்காவில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ண வேணாம், புதுசாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணலை, இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து வயது தளர்வு வரம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தளர்வில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வயது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வயதுக்கு உட்பட்டவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்க்கலாம், எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது மதுரை மாவட்டத்துக்கு பார்ப்போம். மதுரை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15/11/2025 நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மதுரை மாவட்டத்துக்கு திருப்பி கிராம உதவியாளருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது தாலுக்கா வச்சு நம்ம ஒவ்வொரு வேக்கன்சியாக பார்த்துடுவோம். அந்த எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு மதுரை மாவட்ட விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதில் 6 வேக்கன்சி வந்து திருப்பரங்குன்றம் தாலுக்காவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பேரையூர் தாலுக்காவில் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 28 காலி இடங்கள் வந்து கிராம உதவியாளருக்கு வந்து பேரையூர் தாலுக்காவில் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட்டு தாலுக்காவில் மதுரை மேற்கு அந்த தாலுக்காவுக்கு உங்களுக்கு 11 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து வாடிப்பட்டி தாலுக்காவில் எவ்வளவு காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 காலி இடங்கள் கிராம உதவியாளருக்கு இருக்குது. அடுத்து உசிலம்பட்டி தாலுக்காவில் வேக்கன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 8 கிராம உதவியாளருக்கு வேக்கன்சி எடுக்கிறாங்க. திருமங்கலம் தாலுக்காவில் உங்களுக்கு 7 கிராம உதவியாளருக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மதுரை தெற்கு தாலுக்காவுக்கு உங்களுக்கு 7 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் மதுரை வடக்கு தாலுக்காவுக்கு 15 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மேலூர் மதுரை மாவட்டத்தில் இருக்க மேலூரில் 23 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கள்ளிக்குடியில் உங்களுக்கு 2 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி அந்த தாலுக்காவில் ஒதுக்கியிருக்காங்க. ஈஸ்ட் தாலுக்கா மதுரை கிழக்கு தாலுக்காவில் உங்களுக்கு 35 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த தாலுக்காவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் எவ்வளோ வேக்கன்சி பண்ண சொன்னால் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த கிராமங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கிராமங்கள் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டியும் நீங்கள் உங்கள் தாலுக்காவில் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே வியூன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். 15ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இது மதுரை மாவட்டத்துக்கான அப்டேட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்னென்ன தாலுக்காவில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29/10/2025 இந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் அரக்கோணம் தாலுக்காவுக்கு வேக்கன்சி இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்க்கலாம். அரக்கோணம் தாலுக்காவில் கிட்டத்தட்ட 6 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி இருக்குது. அடுத்து ராணிப்பேட்டையிலேயே ஆற்காடில் அந்த தாலுக்காவில் உங்களுக்கு 7 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலவை தாலுக்கா ராணிப்பேட்டையிலேயே கலவை தாலுக்காவில் உங்களுக்கு 12 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி இருக்குது. அடுத்து ராணிப்பேட்டையில் நெமிலி தாலுக்காவில் உங்களுக்கு
5 கிராம உதவியாளருக்கான வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தாலுக்கா வந்து சோளிங்கர். சோளிங்கர் தாலுக்காவில் 3 கிராம உதவியாளருக்கான வேகன்சி இருக்குது கொடுத்துருக்காங்க. அடுத்து வாலாஜா தாலுக்காவில், ராணிப்பேட்டையில் உள்ள வாலாஜா தாலுக்காவில் உங்களுக்கு 10 கிராம உதவியாளருக்கான வேகன்சி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த அரக்கோணம், ஆற்காடு, கலவை, நெமிலி, சோளிங்கர், வாலாஜா இந்த தாலுக்காவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கரூர் மாவட்டத்துக்கானது. ஏற்கனவே நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அப்டேட்டில் நம்ம கரூருக்கும் சொல்லியிருந்தேன். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் இதில் நம்ம எந்தெந்த தாலுக்காவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கரூருக்கு இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க கரூர் தாலுக்காவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கரூர் தாலுக்காவுக்கு பாருங்கள், உங்களுக்கு 4 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி தாலுக்காவுக்கு உங்களுக்கு 3 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து மண்மங்கலமில் உங்களுக்கு 5 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக கரூர் மாவட்டத்தில் உங்களுக்கு புகழூரில் 1 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த இந்த 4 தாலுக்காவுக்கு மட்டும்தான் கரூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கரூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/10/2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்குமே தனித்தனியாக அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/10/2025. இதுவுமே அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். இதுலேயே நான் தாலுக்கா வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பாருங்கள், திருநெல்வேலிக்கு அக்டோபர் 28க்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது பார்ப்போம் தாலுக்கா வைஸ். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி தாலுக்காவில் உங்களுக்கு 6 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து பாளையங்கோட்டை தாலுக்காவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 வேக்கன்சி இருக்குது. பாளையங்கோட்டை தாலுக்காவில் கிராம உதவியாளருக்கு இருக்குது. அடுத்த தாலுக்கா நம்ம பார்க்குறது மானூர் தாலுக்காவில் உங்களுக்கு 1 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து சேரன் மகாதேவி தாலுக்காவில் உங்களுக்கு 8 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அம்பாசமுத்திரம் அந்த வட்டத்தில் வந்து அந்த தாலுக்காவில் 3 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாங்குநேரி தாலுக்காவில் உங்களுக்கு 8 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து ராதாபுரம் தாலுக்காவில் உங்களுக்கு 6 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. அடுத்து நம்ம கடைசியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்க்க போகிற தாலுக்கா வந்து திசையன்விளை தாலுக்கா. அதில் உங்களுக்கு 3 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ பார்த்த மாவட்டங்கள் தாலுக்காவுக்கெல்லாம் வர 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்த 4 மாவட்டம் மதுரை, அதுக்கடுத்து நம்ம பார்த்தது ராணிப்பேட்டை, அடுத்து கரூர் மற்றும் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான அப்டேட் பார்த்துட்டோம். ஒவ்வொருக்கும் ஆனால் டைரெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு பொதுவான விவரங்கள், கிராம உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவான விவரங்கள் எல்லோரும் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் லாஸ்ட்டாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கல்வி தகுதிங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த தாலுக்காவை சேர்ந்தவங்கள நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் உங்கள் கிராமத்துக்கு வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க, அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து வயது வரம்பு கொஞ்சம் அதிகபட்ச வயது வரம்பு அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? குறைந்தபட்சமாக எல்லா பிரிவினருக்கும் 21 வயது. அதில் பாருங்கள், இதர பிரிவினர் மற்றும் பொது பிரிவினருக்கு அதிகபட்சமாக 32 வயதாகவும், பிசி, பிசிஎம், எம்பிசி அப்புறம் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 39 வயதாகவும்,
SC ST விட இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 42 வயதாகவும், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வயது தளர்வு, முன்னாள் இராணுவத்தினருக்கெல்லாம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதை அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு திருப்பி அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இந்த வயது வரம்பை தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய தாலுக்காவுக்கு நேரடியாகவும் கொண்டு கொடுக்கலாம், போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அந்த உங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த அந்த 4 மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அது வரும்போது கண்டிப்பாக நாங்கள் அதை அப்டேட் கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாவட்ட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.